विनायकमूर्ति की जय। வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. சத்குரு ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். இன்னைக்கு கந்தர் அனுபூதி பொருள் விளக்கம் ரெண்டாவது செஷன். போன வாரத்தில் நாம் கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் எப்போ எப்படி எதுக்காக எழுதினார் அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக பார்த்தோம். அப்புறம் கந்தர் அனுபூதி அப்படிங்கிற பெயருக்கான காரணத்தையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் முதல் காப்பு செய்யுள் அப்படிங்கிறத பார்த்தோம். நெஞ்ச கன கல்லு நிகழ்ந்துருகன்னு ஆரம்பிக்கிற பாட்டில் பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் அப்படின்னு முடித்தோம். அதாவது 5 கரங்களை உடைய ஆணை முகத்தானாகிய விநாயக பெருமானுடைய திருவடிகளை வணங்குவோம்னு சொல்லிட்டு அது மரபு, நம்மளுடைய ஆன்மீக மரபு எந்த ஒரு துதிப்பாடல் அல்லது எந்த ஒரு ஆன்மீக நூல் இயற்றும் பொழுதும் முதல்ல விநாயகரை வணக்கம் பண்ணிட்டு பண்ணுறது அது ஒரு மரபு. அது மட்டுமல்ல, இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த கந்தர் அனுபூதியை அருணகிரிநாதர் ஒரு சொற்கோவிலாக கட்டியிருக்கார். கட்டி நமக்கு அந்த கோவிலில் நம்மளை அழைச்சிட்டு போய் இங்கே ஏதாவது இந்த சந்நிதியை தரிசனம் பண்ணு, இந்த சந்நிதியை தரிசனம் பண்ணுன்னு நம்மளை கையை பிடிச்சி அழைச்சி கூட்டின்னு போய் எல்லாம் காமிக்கிறாங்க. அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் கற்களால் கற்கோவில் கட்டினார்கள். ஸோ அதுக்கு நிறைய செலவாகும், பண வசதி வேணும். மன்னர்கள்ட்ட கஜானால் நிறைய பணம் அதனால் அவர் நிறைய கற்கோவில் கட்டிருக்கார். சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் நிறைய கோவில் கட்டியிருக்காங்க. ஆனால் ஆன்மீக ஞானிகள், வெறும் புலவர்களாகவும் ஞானிகளாகவும் இருப்பவர்கள், பக்தர்கள், அவர்களுக்கு பொருள் வசதி கிடையாது. அதனால் கற்கோவில் அவர்களால் கட்ட முடியாது. அதனால் அவர்களுக்கு தெரிஞ்ச புலமையை வச்சு சொற்கோவில் கட்டுவோம். சொல்லுனால கோவிலை அழகாக கட்டி அதில் இறைவனை குடியிருப்பேன். இப்போ இந்த கற்கோவில் சொற்கோவில்னு சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருது. இதை தவிர இன்னொரு அற்புதமான கோவில் அந்த காலத்தில் நிறைய பேர் கட்டியிருக்கா. மணக்கோவில் ஒன்று, மனசில் கோவில் கட்டுறது. அதுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறது அந்த வரலாறு. பூசலார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். அவர் அந்தனர், ஏழை அந்தனர். அவருக்கு மனசில் ரொம்ப ஆசை, ஒரு பெரிய சிவன் கோவில் கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்ட்டு. ஆனால் பொருளே இல்லை. எப்படி இல்லாம நிதி திரட்ட பார்த்தா முடியல. அதனால மனசில் நினைச்சிட்டார், நம்ம கட்டுற கோவில் அந்த மனசுக்குள்ளேயே கட்டிக்கலாம். இப்போ பகவான் இருக்க, நான் இருக்கா, வேற யாருக்கு இது காமிக்கணும் அப்படின்ட்டு மனசுலேயே ஒரு அற்புதமான கோவில் கட்டுறதுனா என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் அவர் மனசுலேயே பண்ணிக்கிறார். அதுக்கு பிளான் பண்ணி எந்த இடத்துல எது நடக்க எப்படி வருமோ எல்லாமே ஆகம விதிப்படி ஒரு அற்புதமான கோவிலை மனசில் கட்டி அந்த கோவிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு நல்ல நாள் பார்த்து, ஒரு நல்ல முகூர்த்தம் பார்த்து அதுக்கு கும்பாபிஷேக தேதி மனசுக்குள்ளேயே அதையும் தீர்மானம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் என்னாச்சு, அதே சமயம் இவர் திருநின்ற ஊரில் இது பண்ணியிருக்கார் சோழ நாட்டில். அதே சமயத்தில் பல்லவ நாட்டில் இருக்கிறார் மகாராஜா ஒரு அற்புதமான சிவனுக்கான கற்கோவில் கட்டியிருக்கார் காஞ்சிபுரத்தில். என்னாச்சு, அந்த கற்கோவிலுக்கான கும்பாபிஷேகமும் இதே நாளில் இவர் பூசலார் என்னைக்கு அவருடைய மணக்கோவிலுக்கான கும்பாபிஷேக நாள் நிச்சயித்திருக்காரோ அதே நாளில் இந்த கற்கோவிலுக்கான கும்பாபிஷேகம் நிச்சயிக்கப்படுறது. அப்போ சிவபெருமானுக்கும் சங்கடம். இது 2 பேருமே நம்முடைய அடியார்கள், சிறந்த பக்தர்கள். இது ஒருத்தருடைய கோவிலில் நம்ம கும்பாபிஷேகத்துக்கு போய் எழுந்தருளி, இன்னொரு 2 இடத்துலையும் ஒரே நேரத்தில் எழுந்தருளிங்க. இதெல்லாம் ஒரு திருவிளையாடல். இறைவனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர் 2 கோவிலில் எழுந்தருள முடியாதா அப்படின்னு கேட்கலாம். எழுதல முடியும். இருந்தாலும் அவர் பூசலார் நாயனார், அவருக்கு முதல்ல பூசலார்னு பேர், பின்னாடி நாயனார்னு அவருக்கு பேர் 63 நாயன்மாரில் ஒருத்தருவர். இந்த பூசலார் நாயனாரோட பெருமையை உலகத்துக்கு அறிவிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நடக்கிற திருவிளையாடல். அதனால என்ன பண்ணுறார், அந்த மகாராஜாவோட கனவுல சொல்றார், ரொம்ப அற்புதமான கோவில் கட்டியிருக்க, உன்னுடைய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எழுந்தருலன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் அதே நாள் அதே நேரத்தில் திருநின்ற ஊரில் பூசலார் அப்படிங்கிறவர் ஒரு அற்புதமான கோவில் கட்டியிருக்கார். நான் அங்கே போகிறேன் கும்பாபிஷேகத்துக்கு. அதனால் நீ உன்னோட கும்பாபிஷேகத்துக்கு சில நாட்கள் தள்ளி வச்சா அதுக்கும் முடிச்சுட்டு அப்புறம் நான் இங்கேயும் வரேன் அப்படிங்கிறார். அப்போ மகாராஜா கனவு கலைஞ்சு எழுந்தோன்னே அவருக்கு தெரியறது, இந்த மாதிரியான்ட்டு. உடனே அவர் கும்பாபிஷேக ஏற்பாடெல்லாம் நிறுத்திட்டு உடனே நேராக திருநின்ற ஊருக்கு வரார். இந்த கோவில் அப்படியே அற்புதமான சிவனே சொல்லணும்னா அப்படியே அற்புதமான கோவிலாக இருக்கும், அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு வரார்.
வந்தால் அந்த ஊரில் எந்த கும்பாபிஷேகத்துக்கான எந்த ஏற்பாடும் இல்லை, கோவிலையும் ஒன்று காணும். அப்போ கேட்குற பூசலாக இருக்கிறவருடைய வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. காமிக்கிற ஒரு சின்ன குடிசை இருக்கும். அங்கே போனோன்னே பூசலார் வந்து சிவ பூஜையில் உட்காந்துருப்பார். அப்போ அவர்கிட்ட போய் வணங்கி சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்லுவார், நான் இந்த மாதிரி ராஜா அந்த நாட்டிலே வந்திருக்கேன், வந்து நீ ரொம்ப அற்புதமான கோவில், சிவன் கோவில் கட்டிக்கிட்டு அது கும்பாபிஷேகம், நீ பாட்டுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணாமல் வீட்டில் உட்காந்துருக்கேன்னொன்னே அவர் சொல்கிறார், இந்த கோவில் எங்கேயும் இல்லை, என்னோட மனசில் தான் இருக்குது, மனசில் கட்டின கோவில், அதுக்கு நான் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடு தான் நான் இப்போ சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அவருடைய மகிமையை தெரிஞ்சுன்னு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் போகிறார். இது நடந்த ஒரு வரலாறு. இதுக்கப்புறம் அந்த பூசலார் பெருமை வந்து உலகமெல்லாம் தெரிஞ்சு அவர் பூசலார் நாயனார். இதுக்காக சொல்லுவேன், இந்த மாதிரி 3 விதமான கோவில்கள். அதில் நம்ம அருணகிரிநாதர் இந்த கந்தர் அனுபூதியை சொற்கோவிலாக பெற்றார். சொற்கோவில்னா சொற்களால் வந்து அப்படியே அழகான மணிமண்டபம் மாதிரி அமைச்சு அதில் வந்து முருகப்பெருமான இருக்க வைக்கிறது, எழுந்தரில் வைக்கிறது. ஸோ இந்த கோவிலை வந்து ஆகம விதிப்படி கட்டுறார். அதனால கோபுரம், ராஜகோபுரம் இருக்கு. நம்ம முதல்ல இந்த கந்தர் அனுபூதியை நம்ம படிக்கிறதுக்கு கற்றுக்க ஆரம்பிக்கும் போது அவர் வந்து அருணகிரிநாதர் நேரில் வந்து ராஜகோபுர வாசலில் வந்து நம்ம உள்ளே நுழையும் போது நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறோம். வா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு முதல்ல காமிக்கிறார். லெஃப்ட் சைடில் நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் வந்து துவார கணபதினு இருப்பார். எல்லா பெரிய கோவில் எல்லாமே அந்த ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலில் துவார கணபதினு இருப்பார். துவார கணபதியை முதல்ல காமிக்கிறார். அதை நம்ம பார்த்துட்டோம் போன வாரம். பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம்னு சொன்னது வந்து துவார கணபதியை பணிந்தாச்சு. துவார கணபதியை பணிஞ்சதுக்கப்புறம் எங்கே போவோம்னா நேராக கொடி கம்பத்துக்கு, துவஜஸ்தம்பத்துக்கு போவோம். ஸோ அருணகிரிநாதர் கூட்டிகிட்டு போகிறோம். துவஜஸ்தம்பத்துக்கு போனோன்னா அங்கே அழகாக ஒரு மயில் உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. எல்லா துவஜஸ்தம் முருகன் கோவிலினுடைய துவஜஸ்தம்பத்திலாம் மயில் பொறிக்கப்பட்டிருக்கும், வேல் பொறிக்கப்பட்டிருக்கும். துவஜஸ்தம்பத்தில் வேல் பொறிக்கலைன்னா பொறித்தாலும் கூட பக்கத்தில் ஒரு வேலும் நட்டுருப்பார். அதுக்கப்புறம் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கிறார். இந்த பாரு மயில் பாரு எவ்வளோ அழகாக இருக்கிறது, மயிலை நம்மளை நமஸ்காரம் பண்ணுறார். அப்புறம் வேலை நமஸ்காரம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மேலே அண்ணாந்து பார்க்கறாரு. பார்த்தா அங்கே வந்து சேவல் கொடி பறந்துட்டு இருக்கிறது துவஜஸ்தம்பத்துக்கு மேலே. சேவலையும் நமஸ்காரம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே அழைச்சிட்டு போகிறோம். இப்போ இந்த 51 பாட்டில் முதல் பாட்டு காப்பு செயல் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 51 பாட்டு வருது. அதில் இப்போ முதல் பாட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். அந்த முதல் பாட்டுக்குள்ளே நுழையிறதுனா நம்ம துவஜஸ்தம்பத்துக்கு அருணகிரிநாதர் கூட்டின்னு போய் காமிக்கிறது ஆகும். ஏன்னா அந்த பாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடும் பரி வேல் அணி சேவல் என்னன்னு ஆரம்பிக்கும். ஆடும் பரினாக்கா மயில், அது எப்படி நம்ம சொல்கிறேன், மயில் வேல் சேவல், இது 3ஐயும் முதல்ல காமிச்சு இது 3ஐயும் நமஸ்காரம் பண்ணு அப்படிங்கிறார். அதுதான் துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பத்துக்கு கூப்பிட்டு வந்து மயில் வேல் சேவல் 3ஐயும் காமிச்சிருக்கோம். இப்போ ஆடும் பரின்னு போட்டுருக்காரு. ஆடுங்கிற முதல் வார்த்தையை மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டோம், அதை விஸ்தாரமாக பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்து அருணகிரிநாதர் வந்து சொற்கோவிலாக மட்டும் கட்டவில்லை, இது வேதத்துக்கு நிகரான ஒரு மந்திரமாக இந்த கந்தர் அனுபூதி இருக்க வேண்டும். கந்தர் அனுபூதிங்கிற பாட்டு கிடையாது, அது மந்திரம். அந்த மந்திரத்தை சொன்னால் அற்புதமான பலன்கள். எவ்வளோ பேர் வந்து டெத்து பெட்டில் இருக்கிறவங்க கந்தர் அனுபூதி பக்கத்தில் இருந்து சொல்லி சொல்லி பழிச்சு வந்திருக்கா. எவ்வளோ அற்புதங்கள் நடந்திருக்கு, அதிசயங்கள். அதை பற்றி நம்ம பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி வேத மந்திரத்துக்கு சமமானது. வேதம் படிக்க தெரியாதவர்கள் கந்தர் அனுபூதியை படித்தால் வேதம் சொன்னதற்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். இப்போ வேத மந்திரம்னாக்கா வேதங்கள் வந்து எப்படி தொடங்கும்னு பார்த்தா, உதாரணமாக யஜுர்வேதத்தினுடைய நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீருத்ரம் அதை எடுத்துட்டோம்னாக்கா அது எப்படி ஆரம்பிக்குன்னா, ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்னு ஆரம்பிக்கும். ஓம்ங்கிற வார்த்தையில ஆரம்பிக்கிறது பிரணவ வார்த்தை. பிரணவத்தில் தான் எல்லா வேதமும். நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாம். வேதம் நம்ம தினசரி நம்ம வந்து அஷ்டோத்தரம் சொல்லி இறைவனுக்கு வந்து மலர் அர்ச்சனை பண்ணுறோம். என்ன சொல்கிறோம், ஓம் விநாயகாய நமகா, ஓம் விக்னராஜாய நமகா, எல்லாம் ஒவ்வொரு நமகாக்கு முன்னாடி ஒரு ஓம் வருது. அதனால ஓம்ங்கிறது வேத மந்திரத்தின் முக்கியமான மந்திரம். அதனால இவர் என்ன நினைச்சார்னா, வேத மந்திரத்தை போன்று என்னுடைய நான் இயற்றும் கந்தர் அனுபூதி இருக்க வேண்டும், எனவே அதை பிரணவமாகிய ஓம் என்ற எழுத்தில் ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் தமிழில் வந்து ஓம்னு ஆரம்பிக்கணும், ஓம்னு பிரத்யட்சமாக ஆரம்பிக்க மாட்டோம். சம்ஸ்கிருதத்தில் தான் ஓம்னு ஆரம்பிக்கும். அதை வந்து மறைமுகமாக கொடுப்பார். உதாரணமாக வந்து இவருக்கு பல நூற்றாண்டுகள் முந்தையவரான திருஞான சம்பந்தர், அவர் தேவாரங்கிற நூலை ஏற்றார். உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கும். அந்த தேவாரத்தினுடைய முதல் பாட்டு என்ன, தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவன் மதிசூடி
காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனையினால் படிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு முதல் பாட்டு ஆரம்பிக்கிறார். முதல் பாட்டினுடைய முதல் எழுத்து வந்து தோ, தோடுடைய. தோ அப்படின்னாக்கா தமிழ் இலக்கணப்படி தள்ளிடலாம். அப்படின்னாக்கா அது ஓங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிறது. தோனாலும் ஓல எழுத்து. ஓம்னுடைய ஓங்காரத்தினுடைய ஒரு பகுதி, முதல் பகுதி. இதுதான் ரொம்ப முக்கியமானது ஓங்காரத்தினுடைய. அதனால திருஞான சம்பந்தர் ஓங்காரத்துடன் தனது பாடலை துவங்கி இருக்கிறார். எனவே நாமும் அவ்வாறே ஓங்காரத்துடன் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல அருணகிரிநாதர் முதல் வார்த்தையா ஆடும், ஆடும் பரி. ஆடும், இந்த ஆடும்ங்கிறத எப்படி பிடிக்கலாம்? ஆ இம். இது என்ன ஆகுனா ஆ பிளஸ் இட் பிளஸ் ஊ பிளஸ் இம். இதுல அதே மாதிரி இதே இலக்கணம் இங்கே அப்ளை ஆகும். இட்டு போன மாதிரி இங்க இட்டு போயிடும். இட்டு போயிடுச்சுனாக்கா என்ன ஆகும்? ஆ பிளஸ் ஊ பிளஸ் இம். ஓம். ஓம் வந்து அகாரம் உக்காரம் மகாரம் மூணு சேர்ந்ததுதான் ஓம். அதனால ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட இந்த கந்தர் அனுபூதியை ஆரம்பிக்கிறார். ஏன்னா நம்ம வந்து காப்பு செயல் எடுத்துக்கூடாது. காப்பு செயலுக்கு அப்புறம் முதல் செயல் தான், அதுதான் வந்து ஓங்காரத்தில் ஆரம்பிக்கணும். அதனால ஆடும்ங்கிறார். என்ன பண்ணார்? ஆடும் பரி. பரினாக்கா குதிரை. மயில் வந்து இப்போ ஆடும் மயில்னு எழுதியிருக்கலாம். மயில்னு எழுதாம பரின்னு எழுதினார். ஏன் பரின்னு எழுதினா மயில் வந்து அழகாக தொகையை விரித்து ஆடக்கூடியது. எனவே ஆடும் அப்படிங்கிறார். பரின குதிரை. மயில் தரையில் ஓடும் பொழுது குதிரையின் வேகத்தில் ஓடக்கூடியது. அதனால அதை வந்து மயில்னு சொல்லாம பரின்னு சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, ஆடும் மயில்னு சொல்லாம இருந்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அந்த இம்க்கு அப்புறம் ஒரு மா வந்ததுனாக்கா இம் வந்து அடிபட்டு போயிடும் இந்த இதே இலக்கணத்தில். ஏன்னா இதுவும் மகரம் அதுவும் மகரம். அதனால ஆடும் மயில்னு சொல்லணும். ஆடு மயில். இப்போ இந்த வஞ்சிக்கோட்டை வாலிபன்கிற ஒரு சினிமாவில் வந்து போட்டி நடனம். அதில் வந்து வரும் ஆடு மயில் எந்தன் முன்னே என்ன ஆணவத்தில் வந்தாயோ அப்படின்னு வரும். அதில் வந்து நீங்கள் அந்த கவிஞர் கரெக்டாக எழுதியிருப்பாரு. ஏன்னா ஆடும் மயில்னு பாட மாட்டான், ஆடு மயில் தான் பாடுவான். அந்த இலக்கணப்படி ஆயிருக்கு. அந்த இம்மா அடிச்சுட்டார். ஸோ அவருக்கு வந்து முதல் சொல்லிலேயே இந்த ஓங்காரம் முழுமையா வரணும். நம்ம திருஞான சம்பந்தர் மாதிரி ஓவோட நிறுத்துவதற்கு இஷ்டம் இல்லை. அதனால இம்மும் வரணும், மகாரமும் வரணும்னு சொல்லிட்டு ஆடும் அப்படின்னு முழுமையா போட்டாருங்க. ஆடு மயில்னு. அதனால மயில்னு போட்டா ஆடு மயில்னு ஆயிடும். அதனால வேண்டான்னு ஆடும் பரின்னு போட்டார். அதுவும் சிறப்பான வார்த்தை தான். பரிங்கிறது குதிரை மாதிரி வேகமாக ஓடக்கூடிய மயில். அப்புறம் அது தொகையை விரித்து ஆடக்கூடியது. அதனால இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணினா இந்த ஆடுங்கிறது ஓங்காரம்னு புரியுது. எழுத்துக்கள் இல்லாமல் இன்னொரு விதத்தில் ஆராய்ச்சி பண்ணினாலும் ஆடும் மயில்ங்கிறது ஓங்காரம்னு நமக்கு புரியும். ஏன்னா மயில் தொகையை விரித்து ஆடும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ப்ரொஃபைல் வந்து அந்த தொகையினுடைய ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்னாக்கா வரவே தெரியாது. இப்படி இருக்கும் இல்லையா? இதுல வந்து அப்படி நிறைய தனித்தனி இரவுகள் இருக்கும். அதுல வந்து ஒவ்வொன்றிலையும் அந்த மயில் கண்ணு கொஞ்சம் அந்த அழகானது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து மயில் இங்க நின்று இருக்கு. ஸோ அதனுடைய உடம்பினுடைய கிராஸ் செக்ஷன் இப்படி வருது. ஸோ இதை வந்து இதில் சேர்த்தினாக்கா அப்புறம் அது வந்து ஒத்தக்கால் இடது கால் கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இப்படி ஆடும். பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இது வந்து ஓம் ஓம் எழுத்து மாதிரி இருக்கு. அதனால மயிலே வந்து ஓங்காரத்தினுடைய சொரூபம் அப்படிங்கிறது அருணகிரிநாதனுடைய முடிவு. அதனால வந்து ஆடும் மயில்னு முதல்ல ஆரம்பிச்சார் ஓங்காரத்துல. ஆடும் பரி, அப்புறம் வந்து வேல், அணிசேவல். இதுல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா மயிலுக்கு வந்து ஒரு அடைமொழி கொடுக்குறார். அடைமொழி ஒரு அப்ஜெக்டிவ், அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணி ஆடும் மயில்னு அதை வந்து புகழ்ந்து சொல்றார். அணிசேவல், அதாவது அணிசேவல்னா முருகனுடைய அணிகலனாக இருக்கக்கூடியது சேவல் கொடி. முருகனுடைய சன்னிதியில போனேன்னா ஒரு பக்கம் வேல் அவனுக்கு அணிகலனா இருக்கும், இன்னொரு பக்கம் சேவல் கொடி வந்து அணிகலனா இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதெல்லாம் அணி சேவல் தான். ஆனா வேலை வந்து எந்த அடைமொழியும் கொடுக்காம விட்டாரு அப்படின்னா வேலுக்கு என்ன மதிப்பு கம்மியா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல, இது ரெண்டை விட ரொம்ப வசதியானது வேல் தான்.
ஏன்னா வேல் வந்து சக்தி, அம்பாளுடைய சொரூபமே. அம்பாள் தன்னையே வேலாக்கி அவளுக்கு கொடுத்துருக்கா. அதனால அந்த வேலுக்கு அடைமொழி போட்டு கட்டுப்படி ஆகாது. அப்புறம் இந்த 51 பாட்டும் வேலை பற்றி தான் இருக்குமே, வேற எதுவும் இருக்காது. அதனால அதுக்கு வந்து ஒரு அடைமொழியை கொடுத்தாக்கா அதை வந்து ரொம்ப கௌரவத்தை குறைத்த மாதிரி ஆயிடுது. அதனால அதுக்கு அடைமொழி கொடுக்காம இது ரெண்டுலேருந்து தனித்து காமித்தார். இதுக்கு ஆடும் பரின்னு சொன்னால் அது வந்து அணி சேவல் சொன்னோம்னா வேலை அப்படியே விட்டோம்னா அது வேல் வந்து இது ரெண்டுலேருந்து தனிமையானது. அது வந்து மிகவும் உயர்ந்தது, உயர்ந்த அந்தஸ்து. ஏன்னா நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா முருகன் கோவிலில் முருகனுடைய விக்கிரகமே இருக்காது, வேல் மட்டும் இருக்கும். வேலுக்கு அபிஷேகம் பண்ணி அதுக்கு ஆராதனை பண்ணி அலங்காரம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் வேல் வந்து மிக 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 உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படும். முருகனுக்கு சமமாக போற்றப்படுவது அவன் கையில் உள்ள வீரவேல். அதனால ஆமாம் ஆமாம் நிறைய இடத்துல அது வருது. ஸ்ரீலங்காவில் ஒரு கோவிலில் போனால் அது வேல் மட்டும்தான், அது முருகன் இது விக்கிரகமே கிடையாது. அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஏன்னா வேல் ரொம்ப உசத்தியானது. ஆடும் மயில் வேல், ஆடும் பரி வேல், அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். எழுதி போடணுமா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் புக்கு இருக்கு. ஆடும் பணியே பணியாய், பாடும் பணியே பணியாய் அருள்வாய். முருகா இவர்கிட்ட வந்து எப்போ ஒரு கிளியானதுக்கப்புறம் இந்த மனித உடம்பை விட்டு கிளியானதுக்கப்புறம் இதை பாடுறார். அப்பவும் பாருங்க அவருக்கு எவ்வளவு பேராசை இருக்குன்னு. இவ்வளவு வருஷம் அவர் வந்து 16,000 பாட்டு முருகனை பாடியாச்சு. அதுக்கப்புறம் வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம்லாம் பாடியாச்சு நிறையா. அப்புறம் வேல் வகுப்பு, மயில் வகுப்பு பாடியாச்சு. இத்தனையும் பாடி எல்லாம் முடிஞ்சு கந்தர் அலங்காரம்லாம் பாடினதுக்கப்புறம் தான் அவர் வந்து கிளி ரூபம் எடுத்திருக்கார். அப்படியே அவருக்கு திருப்தியாகலை. இன்னும் முருகா உன்னை பற்றி நிறைய பாடணுமேன்ட்டு பாடும் பணியே பணியாரு. எனக்கு வந்து வேற வேலையே வேண்டாம்ப்பா, எனக்கு ராத்திரி பகலாக உன்னை பாடிட்டே இருக்கணுங்கிறார். அது ஆனால் வந்து உன்னை பாடணும்னு சொல்ல, அவருக்கு சங்கோஜம் உன்னை பாடணும்னு சொல்லி நேருக்கு நேர் வர்றதுக்கு. அதனால வந்து என்ன சொல்லலாம், உன்னுடைய மயில் வேல் சேவல் இதை பாடணும்னு சொன்னால் யாராவது மயில் சேவல் வேலோட நிறுத்திப்பாளா? அதுக்கு உரிய தலைவனான முருகனையும் சேர்த்து தானே பாடுவா. அதனால அது வந்து அண்டர்ஸ்டுட், அது முருகனை பாடுவது. முருகா உன்னை பாடும் பணியே பணியா அருள்வாய்னு சொன்னதுக்கெல்லாம் மயில் வேல் சேவலை பாடும் பணியே எனக்கு பணியாக அருள்வாய் அப்படிங்கிறார். அடுத்த வேறு என்ன சொல்றாருன்னா, தேடும் கய மாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. கயமாமுகன்னாக்கா கஜமுகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். அது வந்து ஜா வந்து வடமொழி எழுத்து, அதனால ஜாக்கு மேல யா உபயோகிச்சிருக்கார். கஜமுகாசுரன் வந்து எப்படின்னாக்கா அவன் வந்து கஜமுகன்னாக்கா தெரியும், யானை முகத்தை உடையவன். அவன் வந்து மிக கொடூரமான அசுரன். அவனுக்கு எதுல சந்தோஷம்னாக்கா தேவர்களை வந்து எப்பவுமே துன்புறுத்தணும், அவர்களை அழிக்க முடியாதுன்னா அவர்களை அமிர்தம் பழகினவர்கள், அவர்களுக்கு இறப்பு என்பது கிடையாது. அதனால் அவளை கொல்ல முடியாது, ஆனால் அவளை இம்சிக்க முடியும், அவளை ரொம்ப தொந்தரவு பண்ண முடியும். ஸோ அது பண்ணிட்டு இருக்கான் முடிஞ்ச படம். அதுக்கப்புறம் மனிதர்கள் அழியக்கூடியவர்கள். அதனால் வந்து நிறைய ரிஷிகள்லாம் சேர்ந்து ஒரு யாகம் நடத்தினாக்கா அங்கே போய் அவளை வந்து அழிக்க வேண்டியது. அதனால் அவன் தேடிகிட்டே இருப்பான். அதனால தான் தேடும் கயமாம். தேடும்னா எதை தேடுறான்னாக்கா எங்கெங்கே நல்லவா இருக்கான்னு தேடுறான். இப்போ இறைவனும் எங்கெங்கே நல்லவா நம்முடைய அடியர்கள் இருக்கான்னு தேடுறான். ஆனால் அவன் தேடுறது அவளுக்கு அருள் பண்ணுறதுக்காக தேடுறான். இவன் எதுக்கான அவளை அழிக்கிறதுக்காக தேடுறான். நல்லவர்கள் எங்கே இருக்கிறோம், கெட்டவர்களை பற்றி கவலை இல்லை, இவங்க நம்ம கூட்டம், அவங்களை அழிக்க வேண்டாம்னு விட்டுட்டு நல்லவர்களாக தேடி நல்லவர்களாக ஏன் இருக்கிறீர்கள்ங்கிறதுக்காக அவளை அழிப்பான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அவன். ஆனால் அவனுடைய ஆணவம் ஜாஸ்தியாக இருக்குது. நம்மளை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம என்ன வேணால் பண்ணலாங்கிற ஆணவம். ஸோ ஆணவத்தின் அடையாளமான இந்த கஜமுகாசுரனை செருவுனக்க போரில் சாடும்னா அழித்தும் தனி யானை சகோதரன். தனினாக்க ஒப்பற்ற யானைகளிலே சிறந்த யானை விநாயக பெருமான். இன்னொன்று வந்து தேவலோகத்தில் இருக்கிற யானை இருக்கு, ஆனால் அது ஐராவதம். அதை விட பல கோடி மடங்கு உயர்ந்தவன் கஜமுக விநாயகன். அதனால இந்த கஜமுகன் வதம் செய்வது சரியானது. ஏனென்றால் இப்போ வந்து யுத்தத்துல தர்மம் இருக்கு. இப்போ ஒருத்தர் ரதத்துல அமர்ந்து யுத்தம் பண்ணா அவன் வந்து ரதத்துல இருக்கிறவளை தான் அடிக்கணும், வெளியே தரையில நின்றவளை அடிக்கூடாது, யுத்த தர்மம் ஆகாது. அதெல்லாம் கஜமுகனை வந்து கஜமுகத்தை கொண்டே அவனை அழிக்க வேண்டும். இவர் வந்து கஜமுகத்தோட வரார். அது மட்டுமல்ல, அந்த விநாயக பெருமான் நினைத்திருந்தால் அவனை ஒரு மூட்டை பூசி நசுக்கிற மாதிரி
ரொம்ப சுலபமாக அவனை வந்து அழிச்சிருக்க முடியும் ஒரு செகண்டில். ஆனால் அப்படி பண்ணலை. யுத்தத்துக்கு கூப்பிட்டு சரிசமமாக நம்ம எந்த ஆயுதத்தை பிரயோகிக்கிறேன்னு அதே ஆயுதத்தை வச்சு பிரயோகித்து அவனுக்கு நிறைய நேரம் அவனோட விளையாடுறான். ஏன்னாக்கா அப்போது அவனுக்கு மனது இவர் வந்து வலிமையில் சிறந்தவர், நம்மளால் இவர் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஞானம் வந்து மனம் திரும்பி அவர்கிட்ட சரண்டர் ஆகி இனிமேல் நான் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான்னாக்கா அவனுக்கு சரணாகதி கொடுத்து அவனுக்கு மோட்சம் உயிர் இதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு அதுக்காக வேண்டி அவனுக்கு ஒரு அவகாசம் கொடுக்குறான். அதனால தான் போரில் அவனோட சரிசமமாக நின்று யுத்தம் பண்ணுறான். இன்னொரு இதில் அழகான கருத்து என்னன்னா, இந்த கஜமுகாசுரன் ஆணவத்தின் சொரூபம். ஆணவங்கிறது மும்மலங்கள்ல உள்ள கண்வம், ஆணவம், மாயை. இந்த மும்மலங்கள் எப்போ ஒழியும்னா, எப்போ நம்ம மனசுல ஞானம் உண்டாகிறதோ அப்பொழுது மலங்கள் தானாக ஒழிந்து விடும். ஸோ இந்த ஆணவம் ஒழியணும்னா அங்கே ஞானம்தான் வரணும். ஞானத்துக்கு அதிபதி யாரு? விநாயக பெருமான். ஸோ ஞானத்துக்கு அதிபதியான விநாயக பெருமான் வந்தவுடன் ஆணவமாகிய கஜமுகாசுரன் வழிபடுகிறான் அப்படிங்கிறது ஒரு தத்துவம். ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ வந்து இதில் என்ன சொல்றாருன்னா, ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாய் அழுவாய் தேடும் கயமா முகனை தெருவில் சாடும் தனி யானை சகோதரனே. இந்த தனி யானையாகிய விநாயக பெருமானுடைய சகோதரனாகிய முருகனை சொல்றார். இப்போ வந்து அருணகிரிநாதர் வந்து நமக்கு துவஜஸ்தம்பத்தை காமிச்சாச்சு. அங்கேருந்து கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றார். வா முருகனை பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வரார். கூட்டிகிட்டு போனாக்கா இப்போ எந்த பெரிய கோவிலில் போனாலும் சரி, அந்த மெயின் டேட்டியுடைய என்ட்ரன்ஸ் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இந்த மெயின் கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அங்கே விநாயகர் இருப்பார். இன்னொரு விநாயகர் துவார கணபதியை நம்ம ஆல்ரெடி பஞ்சக்கர ஆணை படிவோம்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னொரு விநாயகர் இருக்கார். ஸோ முருகனுக்கு பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த விநாயகரை போய் கூட்டிகிட்டு காமிக்கிறாரு. அதனால தான் தனி யானைன்னு இந்த விநாயகர் இன்னொரு தடவை வந்து நமஸ்காரம் வணங்குறான். இன்னிட்டு சகோதரனை போய் பார்க்கலாம். அந்த யானையை பார்த்தாச்சுப்போ சகோதரனை பார்க்கலான்னு முருகனுடைய கோவிலுக்குள்ளே இப்போ கூட்டிகிட்டு போக போகிறார் அடுத்த பாட்டு. அதனால இது கரெக்டாக நம்மளாம் வந்து துவார கணபதியை பார்க்க வச்சு, அப்புறம் துவஜஸ்தம்பத்தை பார்க்க வச்சு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய விநாயகரையும் பார்க்க வச்சு இப்போ முருகனை பார்க்க சொல்ல போகிறோம். அடுத்த பாட்டு என்ன? உல்லாசம். முருகனுடைய சன்னதிக்கு போன உடனே முருகன்கிட்ட வந்து அருணகிரிநாதர் கேட்குற சொல்லாய் எனக்கு சொல்லு. இப்போ இங்கே தான் சொல்கிறார் அவர், என்னுடைய கந்தர் அனுபூதி எனக்கு கிடைச்சது, உன்னை நான் அனுபவித்தேன், அனுபவிக்கும் போது பேரானந்தம் அடைந்தேன். அந்த ஆனந்தத்தை நான் வந்து எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக தான் கந்தர் அனுபூதியை எழுதுறேன். ஆனால் எனக்கு அதை பகிர்ந்துக்கிறதுக்கு தேவையான ஞானம் எனக்கு கிடையாது. அதை வார்த்தைகளால் ஒழிக்கும் திறன் எனக்கு இல்லை. அதனால முருகா நீ சொல்லு, அதை கேட்டு திளிப்பிள்ளையான நான் திரும்ப சொல்கிறேன், அது எல்லாருக்கும் போய் சேரட்டும். சொல்லாய் முருகா பூபதியேங்கிறார். இதில் வந்து முருகனை வந்து 3 விதமாக அவர் வந்து அழைக்கிறார். இந்த விதங்கிற வார்த்தையை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது 3க்கு முதல்ல பொருள் பார்க்கலாம். அதாவது முருகன் எப்பொழுதுமே உல்லாசமாக இருப்பவன், எப்பவுமே மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியவன். இப்போ முருகனுடைய படத்தையோ விக்கிரகத்தையோ எங்கேயாவது அழுதுன்னு இருக்கிற மாதிரி பார்க்க முடியுமா? அது குழந்தை முருகனாக இருந்தாலும் சரி, இளைஞனாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு தான் இருப்பான். அது மாதிரி ஏன் அவன் சிரிச்சுட்டு இருக்கான்னா, அவன் சிரிச்சுட்டு இருந்தால் தான் அவனை வணங்கக்கூடிய நம்ம எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்க முடியும். அதனால் அவன் எப்பொழுதும் உல்லாசமாக, வினோதன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா விளையாட்டு பிள்ளைன்னு அர்த்தம். விளையாட்டு பிள்ளைனாக்கா நம்ம வந்து வேற மாதிரி அர்த்தம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு கடினமான செயலையும், மற்றவர்களுக்கெல்லாம் மிக 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 கடினமாக இருக்கக்கூடிய செயலையும் மிக விளையாட்டாக செய்து முடிக்குவான். விளையாட்டான ரொம்ப சௌகரியமா எந்தவித சிரமமும் இல்லாமல் செய்யக்கூடியவன். இப்போ உதாரணமா கிருஷ்ணர் கோகுலத்தில் இருந்தப்போ இந்திரன் கோபம் கொண்டு அந்த இந்திர விழா பண்ணாததுனால வந்து இது வருணனை அனுப்பிச்சு பெரிய மழையை அங்கே உண்டாக்கின, பிரளயத்தை உண்டாக்கினான். இப்போ மாடுகள், அப்புறம் வந்து பசுக்கூட்டம், 1000 பெண்கள், ஆண்கள் எல்லாருமே வந்து தவிச்சிட்டு, அப்போ வந்து அவளை காப்பாற்றுறதுக்காக ஒரு விரல்னால அந்த பெரிய மலையே தூக்கிட்டான். தூக்கி அவளை வந்து ஒரு வாரத்துக்கு அப்படியே கையில் வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு நின்று இருக்காரு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு விடாம அந்த மழை பெய்ஞ்சிருக்கு. ஸோ அது வந்து நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. அதை வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டார். சின்ன குழந்தை கிருஷ்ணன், இந்த குழந்தை அப்படி விளையாட்டை அப்படி தூக்கி நம்ம பம்பரத்தை அப்படி கையில் தூக்குற மாதிரி அப்படி தூக்கி மலையை வச்சுட்டு கையில் வச்சுக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி மிக மிக கடினமான வேலைகளை விளையாட்டாக செய்யக்கூடியவன் முருகப்பெருமான்.
அப்படிங்கிற அர்த்தத்தில் வினோதன்கிற அர்த்தம் இருக்கு. இப்போ சல்லாபங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னன்னாக்கா சல்லாபன சம்பாஷணை பண்ணுறது. அதாவது முருகப்பெருமான் மிக மிக உல்லாசமாக மிக மிக சந்தோஷத்துடன் சம்பாஷணை செய்கிறான். ஆரம்பத்திலேருந்து பிறந்ததுலேருந்து முதல்ல வந்து கார்த்திகை பெண்களோட ரொம்ப உல்லாசமாக சம்பாஷணை பண்ணுவான். அது கேட்டு அவரெல்லாம் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏன்னா அவ்வளவு ரொம்ப ஒரு விட்டியாக பேசக்கூடியவன் முருகன். ரொம்ப ரொம்ப நகைச்சுவையோடு பேசக்கூடியவன். அதை கேட்டு அவெல்லாம் சிரிச்சுட்டே இருப்பான். அந்த மாதிரி அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தான். ஏன்னா தன்னை வளர்க்கக்கூடியவர்களுக்கு நன்றி கடனா என்ன பண்ண முடியும்? சந்தோஷத்தை கொடுத்தான் முருகன். அப்புறம் அவளை வந்து அவளுக்கு இது மோட்சத்தை கொடுக்கறது வேற சும்மா. ஸோ அதனால அவர்களோட சல்லாபமாக பேசினான். அதுக்கப்புறம் என்ன, அம்பாள் வந்து கட்டி அணைச்சிட்டப்போ அம்பாளோட சல்லாபமாக பேசினான். ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நல்ல விதமாக அழகாக பேசுகிறவன் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து சுலபமாக பயிர்றான். அவனுக்கு பேச்சு கலை வந்து யாரும் சொல்லிக் கொடுத்து வர வேண்டியதில்லை. என்ன மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் தடக்கவே தடக்காது. அவனுக்கு அவன் சரளமாக வந்து வார்த்தைகளுக்கு உபயோகித்து பேசக்கூடியவன். அதனால உல்லாச சல்லாப வினோதம் அம்பாள்கிட்ட பேசுகிறான். ஆனால் அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட பேசுகிறான். அது ரொம்ப சீரியஸாக பேசுவோம். அதாவது சீரியஸான பாவத்தோட ஆனால் மனசுக்குள்ள சல்லாபத்தாக வச்சிருக்கோம் சிவபெருமான்கிட்ட. ஏன்னா அவர்கிட்ட பேசுகிற மேட்டர் அந்த மாதிரி. அவர்கிட்ட வந்து பிரணவத்துக்கான முழு பொருளை சொல்லி கொடுக்குறோம். அப்போ அதை வந்து நம்ம வந்து சிரிச்சுட்டே எல்லாம் சொல்ல முடியாது. அதை வந்து ரொம்ப முழு கவனத்தோட ரொம்ப அந்த பிரணவத்துக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அதற்கு அந்த பிரணவங்கிறது வந்து இறைவனை விட மேலானது அந்த மந்திரம். ஸோ அதுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து தான் அதை பற்றி இன்னொருத்தருக்கு உபதேசிக்க முடியும். அதனால அந்த மாதிரி உபதேசம் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய பக்தர்களோட அவன் வந்து ரொம்ப அழகாக உல்லாசமாக பேசியிருக்கான். அதுக்கு உதாரணம் ஔவையார். ஸோ ஔவையார் ஒரு தடவை வந்து ஒரு காடு வழியாக போயிட்டு இருக்கோம். ரொம்ப களைச்சி போயிடுவார். பசி தாகம் அவங்களுக்கு ரொம்ப தோட்டம். ஒரு மரத்தடியில் உட்காருவார். அப்படி உட்காண்ட மரம் வந்து நாவல் மரம். நாகப்பழம் நிறைய அங்கே பழிச்சு தொங்கிட்டு இருக்கும். அது மேலே போய் அண்ணாந்து பார்த்தா நிறைய பழம் இருக்கு. இது யாராவது பறிச்சு கொடுக்க மாட்டாலும் பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கோம் மேலே. ஆனால் அந்த பையன்கிட்ட சிறுவனே எனக்கு வந்து ரொம்ப பசி தாகமாக இருக்குது, சில பழங்களை என்னை பறித்து போட்டாலும் நான் உண்பேன் அப்படிங்கிறான். அங்கே உட்காந்துறது முருகன் அவனுக்கு தெரியாது. பையன் கேட்குறான். அப்போ அவன் வந்து சரி இவரோட தமிழோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறான். பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்குறான். அவளுக்கு ஒன்றும் புரியல. நமக்கு தெரிஞ்ச தமிழில் பழத்தை யார் சுடுவா? சுட்ட பழம் சுடாத பழம்னு இல்லையேன்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒன்று கேட்டு வைக்கலாம், நமக்கு பழம் தானே முக்கியம்ட்டு சுடாத பழமே கொடுங்கிறோம். அப்போ ஒரு கிளையை ஊற்றோன்னா நிறைய ஏராளமான பழங்கள் கீழே விழுது. ஸோ அதில் ஒரு பழத்தை பொறுக்கி எடுத்து உருளெல்லாம் போகும்போது அதில் மணல் ஊட்டிகிட்டு இருக்கோம். மணல் ஊட்டிட்டு தான் நம்ம ஊதுவோம் இல்லையா? அது மாதிரி ஊதிட்டு அவர் சாப்பிட போகிறான். அப்போ முருகன் கேட்குறான், என்ன பாட்டி நீ வந்து சுடாத பழம் கேட்டேன், நான் சுட்ட பழத்தை கொடுத்துட்டேனோ அப்படின்னு கேட்டால் அவனுக்கு ஒரே ஆச்சரியப்படி. யாருன்னா நம்ம தமிழில் நம்மளை இப்படி போட்டு கீழே இது பண்ணிட்டாலே யார் இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு, யாரப்பா நீ தமிழில் என்னோடு விளையாடுகிறாய்னா அவன் வந்து முருகன் தந்தையை உருவத்துக்காக இந்த மாதிரி பல விளையாட்டுகளை திருவிளையாட்டுகளை நிகழ்த்திடுவான். அதனால தான் உல்லாச சல்லாப வினோதம். அடுத்தது அது மாதிரி இன்னும் நிறைய பேர் நக்கீரர்கிட்ட பேசியிருக்கான். அப்புறம் வந்து பல அருணகிரிநாதர்கிட்ட நிறைய பேசியிருக்கான். அது மாதிரி பல பேரோட சம்பாஷணை செய்வதனால தான் சல்லாப வினோதம். நிராகுல இலக்கத்தில் இருக்கு. நிராகுல விதமாக சல்லாப வினோதம் அப்படின்னாக்க எந்த ஒரு அடியவர் எந்த துன்பத்தில் இருந்தாலும், ஆக்குலம்னா துன்பம் துக்கம் ஒரு கவலை, நீராக்குலம்னாக்க கவலையற்ற நிலை. ஸோ தன்னுடைய அடியவர்களின் கவலைகளை போக்குபவன் எப்படி வினோதம் விளையாட்டுத்தனமா போக்கக்கூடிய, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சுலபமா அடியவர்களுடைய கவலைகளை போக்கக்கூடியவன் அப்படிங்கிற நிராகுல விதன். அதனாலதான் அவனுக்கு ஆறுமுகம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஆறுமுகம் 4 திசைகளை பார்த்து 4 முகம். ஒரு வந்து அந்தரிக்ஷத்தை பார்த்து ஒரு முகம், அதோ முகம் கீழே பார்த்து, 5 வந்து சிவனுடைய முகங்கள், கீழே பார்த்துக்கூடிய அம்பாளுடைய முகம். அது போன வகுப்புலேயே பார்த்தோம். 6 முகம் எதுக்குன்னா அவனுக்கு எந்த திசையிலேருந்து வேணா அவனுடைய அடியவர்கள் வந்து அவனுடைய உதவியை நாடுவார்கள். எனக்கு இந்த கஷ்டத்தில் இருக்கேனே முருகா, அவனுக்கு தெரியலையா, என்னுடைய கூக்குரல் உன் காதில் விழவில்லையா, என்னை வந்து காப்பாற்றுன்னு கூப்பிட்டாக்கா உடனே அவளை போய் காப்பாற்றணும். அதுக்காக அவனுக்கு 6 முகங்கள். அதனால எந்த திசையில் இருக்கும் அடியவர்களின் வியாக்குலங்கள், ஆக்குலம்னாக்க கவலை, வியாக்குலம்னு நம்ம சொல்லுவோம். அதை வந்து ஆக்குலம்னு தமிழில் சொல்லுது.
அந்த ஆகுலத்தை அழியும்படியாக செய்பவன் நிராகுல சல்லாப வினோதன். அடுத்தபடியாக அவரை டிஸ்கிரைப் பண்றது யோகவித சல்லாப வினோதன். அதாவது யோகிகள் யோகம் மூலமாக இறைவனை அடைய நினைப்பவர்கள். யோகம் வந்து ஒன்றாவது சனாதன தர்மத்தில் பல வழிகள் இருக்கு. பக்தி மார்க்கம், யோக மார்க்கம், பல நெறிகள் இருக்கு, ஞான மார்க்கம். யோகம் மூலமாக இறைவனை அடைய வேண்டும் நினைப்பவர்கள் யோகத்தில் ஈடுபடுவார்கள். இப்போ இந்த யோகத்தில் வந்து அஷ்டாங்க யோகத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். யமா நியமா, பிராணாயமா, பிரத்யாகாரான்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆசனா, பிராணாயமா, ஆசனா, பிரத்யாகாரா, அப்புறம் தாரணா, தியானா, சமாதின்னு. சமாதி தான் அல்டிமேட். இது சகஸ்ரார பிரம்மத்தில் வந்து அமிர்த தார முடியும். ஆனால் இந்த பிராணாயாமத்திலே அதை அடைய முடியும்னு ஒரு செய்தி இருக்குது. என்னென்னா பிராணாயாமத்தில் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து வாசி யோகம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள், வாசி யோகம். இன்னொன்று வந்து குண்டலினி யோகம்னு இருக்குது. இப்போ இந்த வாசி யோகத்தில் என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம சாதாரண இப்போ நம்ம மூச்சு விட்டுன்னு இருக்கோம், சாதாரண நம்ம அறியாமலே மூச்சு விட்டுன்னு இருக்கோம். அந்த மூச்சு வந்து நம்மளுடைய உடம்புல இடா நாடி, பிங்களா நாடி, இடகலை பிங்கலைன்னு தமிழில் சொல்றது. இடா நாடி, பிங்களா நாடிங்கிற 2 நாடி வழியாக நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம். இதுக்கு நடுவில் சுஷும்னா, சுழுமுனை அப்படிங்கிற ஒரு நாடி இருக்கு. தமிழில் சுழுமுனை, சம்ஸ்கிருதத்தில் சுஷும்னா. இப்போ இந்த இடா நாடிங்கிறது சக்தியுடைய அம்சம். அது சந்திர வடிவம், சந்திர நாடின்னு சொல்றது. அது மாதிரி பிங்களாங்கிறது சூரிய நாடி, அது சிவனுடைய அம்சம். ஸோ சக்தியுடைய அம்சம், சிவனுடைய அம்சம் 2 பக்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் இருக்கிற சுஷும்னா அக்னி அம்சம், அக்னி நாடி. அந்த முருகப்பெருமான் அக்னியிலிருந்து உதித்தவன். எனவே அந்த சுஷும்னா நாடி முருகனுடைய வடிவம், இடா நாடி சக்தியின் வடிவம், பிங்களா நாடி சிவனின் வடிவம் அல்லது அம்சம், அண்டு சுஷும்னா நாடி முருகனின் அம்சம். அதனால நம்ம உடம்புல வந்து ஒரு பக்கம் அம்பாள், ஒரு பக்கம் சிவன், நடுவில் முருகன். இதை சொல்லும்போது உங்கள் மனசில் கோவிலில் இருக்க ஒரு விக்கிரகம் ஞாபகம் வரணும். உற்சவமூர்த்தியாக இருக்கக்கூடிய விக்கிரகம் எது பெரிய எங்களை கோவிலுக்கு போகிற சிவபெருமான ஒரு பக்கம், அம்பாள் ஒரு பக்கம், நடுவில் முருகன். சோமாஸ்கந்தர் சோமஸ்கந்தர் இல்லை, அது ரைட்டு. சோமஸ்கந்தர்னு இவங்களுக்குதான் பேர். அம்பாளுக்கும் சிவனுக்கும் நடுவில் முருகன். அந்த மாதிரி இருக்கிற விக்கிரகம் நீங்கள் படுத்துகிற கோவிலுக்கு சோமஸ்கந்தரை பாருங்க, நடுவில் முருகர் இருப்பார். நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைச்சேன் நான். ஸோ அதனால நம்ம உடம்புல ஒரு பக்கம் இடா நாடி, ஒரு பக்கம் பிங்களா நாடி, ஒரு பக்கம் நடுவில் சுழுமனை. ஸோ சோமஸ்கந்தர் நம்ம உடம்புல இருக்கார். நம்ம யோகிகளுக்கு சோமஸ்கந்தருடைய அனுகிரகம் இருந்தால்தான் இந்த யோகத்தில் அவர்கள் நிறைவுகளை பெற முடியும் அப்படிங்கிறது அதனுடைய கோட்பாடு. இப்போ என்ன ஆகுதுனாக்கா, இப்போ நம்ம இடா பிங்களா நாடி சுத்தி இந்த மாதிரி பல விதமான பிராணாயாமங்களை செஞ்சு இடா பிங்களா நாடியை சுத்தி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய எய்ம் என்னன்னாக்கா, இடா பிங்களா நாடியில் போகக்கூடிய பிராணசக்தியை அதற்கு பதிலாக மாற்றி சுஷும்னா நாடியின் வழியாக செலுத்த வேண்டும். சுஷும்னா நாடி சென்டரில் கீழே அது வந்து ஒரு ஸ்ட்ரா மாதிரி வச்சுருக்கோங்க. நம்ம இளநீர் குடிக்கிறோம், ஸ்ட்ராவில் குடிச்சோன்னா கீழேருந்து மேலே வருது இல்லையா. ஸ்ட்ரானா அவ்வளோ தடியாக இங்கே ஒரு குடை இருக்குன்னு நினச்சிக்கூடாது. ஏன்னா கண்ணுக்கே தெரியாது, எக்ஸ்ரேல கூட அது தெரியாது. இது வந்து ஒரு ஹேர் ஸ்ட்ராண்ட், ஒரு முடியினுடைய ஒரு ஸ்ட்ராண்டு. அதை வந்து 1000 பகுதியாக பிரித்தா அதில் எவ்வளவு திக்னஸ் இருக்கும், அந்த திக்னஸ் தான் அது கண்ணுக்கே தெரியாது. அதனால தான் வந்து மருத்துவத்துறை வந்து இந்த மாதிரி நாடியெல்லாம் இருக்குன்னே ஒத்துக்க மாட்டான். சுஷும்னா நாடி இருக்கு, அதில் போய் இது ஏறணும் ஜனவா கிண்டல் பண்ணுவான், எனக்கே சொல்லிட்டு இருக்காவா போலான்னு இருக்காங்க. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்காது. அவ்வளவு தின் நாடியாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு கேபிலரி இருக்குது. அதாவது அந்த ஸ்ட்ரா மாதிரி அதில் நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது. அது வழியாக பிராணசக்தி மூலாதாரத்திலிருந்து கிளம்பி சகஸ்திராரம் வரை 6 ஆதாரங்களில் சென்று சகஸ்திராரத்தை அடைய வேண்டும். அப்படி அடைந்தால் அமுத தாரை சகஸ்திராரத்திலிருந்து கிளம்பி உடல் முழுவதும் பரவும். அதுவே சொல்லப்படாத ஆனந்தம். அது அந்த நிலையை அடைவதற்காக யோகிகள் முயற்சி செய்கிறார்கள். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவளுக்கு இந்த பிராணாயாமம் பண்ணி இடா பிங்களால் ஓடுற அந்த பிராணசக்தி சுஷும்னா நாடி வழியாக வரத்துக்கு முயற்சி பண்ணும். ஆனால் அந்த முயற்சியை தடை பண்ணுறதுக்கு கீழே ஒரு பாம்பு உட்காந்துருக்கு. அந்த பாம்புக்கு குண்டலினின்னு பேர்.
அந்த குண்டலினி வந்து சுருண்டு உட்காந்துருக்கும். அது வந்து கரெக்டாக சுஷும்னானுடைய கீழே ஓட்டை இருக்குது, ஸ்ட்ராக்கு ஒரு கீழே ஓட்டை, அது ஓட்டையை அடைச்சிட்டோம்னாக்கா இளநீ எவ்வளோ குடிஞ்சாலும் வராது. அது இளநீ தீந்து வச்சா அது ஃபுல்லாக இருக்கணும் வராது, ஏன்னா கீழே ஓட்டை அடைச்சிருக்கு. அதுமாதிரி அந்த ஓட்டையை வந்து அந்த பாம்பு அடைச்சிட்டு இருக்கும். அந்த அந்த ஓட்டையை அடைச்சது அந்த பாம்பை நகர்த்தினால்தான் அந்த பிராணசக்தி மேலே எழுப்பி சகசிரார கமலத்தில் சென்றடையும். அப்போ அந்த பாம்பை நகர்த்தணும். அது நகர்த்துறது யோகம் மூலமாக, அதுதான் குண்டலினி யோகம்னு பேர். அந்த குண்டலினி யோகம் சுலபமாக சித்திக்க வேண்டும் என்றால் முருகப்பெருமானின் அருள் வேண்டும். அதனாலதான் யோகமித தல்லாக வினோதம். ஏன் முருகப்பெருமான் அருள் வேணும்னு சொல்லி முடிக்கல நீங்க ஒன்னும் புத்தகத்தை பார்க்க. ஏன் முருகப்பெருமான் அருள் வேணும்னாக்கா, முருகனை நம்ம தியானம் பண்ணாக்கா முருகன் தனது வாகனமாகி மயில் மீது ஏறி வருவான். மயிலை பார்த்தோன்னா பாம்பங்க சுருண்டு படுத்துட்டு இருக்குமா, பயந்து நிமிர்ந்து நிற்கும். அது ஒரு மயில் வந்தாக்கா பாம்பு பயந்து ஓடாதா, அது மாதிரி அந்த சுருண்டு படுத்துட்டு இறக்குன இதில் வந்து ரொம்ப சோர்வா படுத்துட்டு இருந்தாலும் மயில் வந்துருக்குன்னு பயந்துடும். ஏன்னா மயில்னா அவ்வளவு பயம் பாம்புக்கு. அதனால வந்து முருகப்பெருமான் மயில வந்தா போறோம். அதனாலதான் வினோதம், எந்த காரியமும் பண்ண வேண்டாம், மயில வந்தாலே போறோம். இந்த குண்டலினி சுருண்டுட்டு இருக்கிற குண்டலினி நேரா நின்று இதுக்கு பேரலா சுஷும்னா நாடிக்கு பேரலா வந்துடும். என்னாச்சுன்னா சுஷும்னா நாடிக்கு கீழே அடைபட்டிருந்த அந்த ஓட்டை அடைபட்டிருந்து விலகினா நம்முடைய பிராணசக்தி மேலெழுப்பி சகசிரார கமலத்தை அடைந்து நமக்கு யோகம் சித்தியாகும். எனவே யோகிகளின் யோகத்தை சித்தி செய்யக்கூடிய, அதுவும் மிக சுலபமாக சித்தி செய்யக்கூடியவன் முருகப்பெருமான் என்பதனால் யோகவித தல்லாப வினோதன் அப்படின்னு சொல்றாங்க. உல்லாச நிரகுல யோகவித தல்லாப வினோதனும் நீ இல்லவா, நீ முருகா நீதானே அனைத்தையும் செய்யக்கூடியவன் சொல்லிட்டு எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, உனக்கு எல்லாமே விளையாட்டுப்பா, இவ்வளவு சுலபமா செய்யக்கூடிய நீ எனக்கு ஒரு சின்ன காரியத்தை பண்ண மாட்டியா? இப்போ நம்ம வந்து ஒரு முருகன்ட்ட நீ இதை எனக்கு பண்ணுன்னு சொல்லி நேராக கேட்டாக்கா, அதை விட என்ன சிறப்பானன்னா, இது உனக்கு ஒண்ணுமே இல்லைப்பா, நீ இதை நீ பண்ணிட மாட்டியா அப்படின்னு சொன்னா ரொம்ப சுலபமாக பண்ணிடுவான். அதுக்காக வேண்டி முன்னாடி ஒரு 2 லைன்ல சொல்லிட்டார், உனக்கு எல்லாமே விளையாட்டு, ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியத்தில் விளையாட்டை செய்யக்கூடியவன். அப்படி இருக்கும்போது நான் கேட்கறத வந்து நீ என்னால் பண்ண முடியாது, நீ என்ன கேட்கறான்னு சொல்லலாம். அற்புதமான இதுதான் வந்து கந்தர் அனுபூதியோட முக்கியமான பாட்டு. இது ஒன்றாவது இந்த மாதிரி நிறைய பாட்டு இருக்கு. இது ஒன்றாவது எல்லாம் வர என்னை இழந்த நலம்ங்கிறத அண்டர்லைன் பண்ணணும். எல்லாம் வர முருகா, எனக்கு உள்ளன என்று எதையெல்லாம் நினைத்திருந்தேனோ அதையெல்லாம் நான் எனது இல்லை என்று விட்டுவிட்டேன். இப்போ நமக்கு எவ்வளோ சொத்து இருக்கும், சோகம் இருக்கும், இதற்கும் பேங்க் இருக்கும், எல்லாம் எனக்கு வேண்டான்ட்டு யாருக்கோ எழுதி கொடுத்துறது, எல்லாம் நல்ல காரியங்களுக்கு யாருக்கும் தப்பா எழுதி கொடுக்குறது, எழுதி கொடுத்து அப்படி இருக்காக்கா எல்லாத்தையும் விட்டுட்டோன்னு இருக்கும் இல்லையா? அதான் எல்லாம் வர. எல்லாம் வரணும்னா எனக்கு உள்ளது எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். அது விட்டா மட்டும் போராது, என்னுடையது இது, என்னுடையதாக இது இருந்தது அப்படின்னு கூட ஃபியூச்சர்ல நினைக்கக்கூடாது. இப்போ உதாரணம், ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அவனுக்கு வந்து எக்கச்சக்க செல்வம் இருக்கு, ஆனால் அவனுக்கு வந்து தர்ம சிந்தனை ரொம்ப இருக்கு. அதனால வந்து நிறைய வேத பாடசாலை, நிறைய பள்ளிக்கூடங்கள், மருத்துவ சாலைகள், இந்த மாதிரி பழைய இதுக்கு அந்த மாதிரி வந்து கோவில்கள், இதுக்கெல்லாம் வந்து நிறைய தானம் பண்றான். அவன் ஒரு கோவிலில் வந்து எல்லா சன்னதி எல்லா சுவாமிகளுக்கும் வந்து தங்க கவசம் வாங்கி சாத்திறான். அவனுக்கு ஒரு சாதாரண விஷயம் வாங்கி சாத்திடுறான். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வந்து துறவியா இருக்காங்க. அப்போ வந்து அவன் எந்த கோவிலுக்கு தங்க கவசம் சாத்தினானோ அந்த கோவிலில் ஒரு விசேஷத்துக்கு அவனை கூப்பிடுறான், நம்மளுடைய டோனர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து எல்லா சன்னதியிலையும் கூட்டிட்டு போய் அவனை வந்து தரிசனம் செய்ய வைக்கிறான். அப்போ அவன் போய் பார்த்தவொடனே அந்த தங்க கவசத்தை பார்த்தோன்னா ஒரு கணம் அவனுக்கு மனசில் வருது, நான் அவன் வாங்கி கொடுத்த தங்க கவசம் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படி நினைச்சா போதும். அப்படி நினைச்சாலே எல்லாவற்றையும் அவன் விட்டுவிடவில்லைன்னு தெரியுது. நான் என்னுடையதாக இது இருந்தது, இப்போ என்னுடையது இல்லைன்னு தெரியும். என்னுடையதாக இது இருந்ததுங்கிற மனசுல எண்ணம் வந்தாலே அது என்னுடையது என்கிற எண்ணத்தை விடவில்லைன்னு இருக்கும். அதையும் விட்டுவிட்டால் அவனுடைய மமகாரம் அழிந்து விடுகிறது. மமானாக்க சம்ஸ்கிருதத்துல என்னுடையதுன்னு இருக்கும். அகம்னா நான், மமனா என்னுடையது. சம்ஸ்கிருத கிராமர் தெரியும். ஸோ எல்லாம் அரண மமகாரத்தை விட்டுவிட்டேன். அதாவது உலகப்பற்றுகள் அனைத்தையும் விட்டுவிட்டேன்.
எதுக்காக விட்டேன்னாக்கா பற்றற்றவனின் பற்றை பற்றுவதற்காக இதை விட்டேன். அப்படி பற்றற்றவனின் பற்றை பற்றியதால் இவற்றை என்னால் விட முடிஞ்சது, ரெண்டுமே சொல்லலாம். அதனால அவனுடைய இறைவனுடைய திருவடியை பற்றி, முருகா உன்னுடைய திருவடியை பற்றி, இந்த பரம்பொருளின் திருவடியை பற்றி நான் எனக்கு உலகத்தின் மீது உலக பற்றுகள் மீது இருந்த பற்றை நான் விட்டு விட்டேன் சொல்றான். அதனால அது எல்லாம் அறாங்கிறான். அது மட்டும் போராது, எல்லாத்தையும் விட்டா போராது. அப்போ நான்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நான், இது என்னுடைய உடம்பு, இது என்னுடைய, அதாவது உடம்பை பற்றினா ஒரு எண்ணம் இருக்கும். அதையும் உடனுங்கிறான். என்னை இழக்க வேண்டும். மமகாரத்தை விட்டுவிட்டேன், அகங்காரத்தையும் விட வேண்டும். விட்டால்தான் முழுமையாக நான் பற்றற்றவனாகி இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாவேன். அப்பொழுதுதான் எனக்கு இறை ஞானம் கிடைக்கும், அப்பொழுதுதான் எனக்கு இறை அனுபவம் கிடைக்கும், அப்பொழுதுதான் எனக்கு இறைவனின் அனுபூதி கிடைக்கும், கந்தனின் அனுபூதி கிடைக்கும். கந்தன் அனுபூதியை அவர் பெற்ற அனுபூதியை சொல்லத்துக்குத்தானே கண்கார் அனுபூதின்னு ஆரம்பித்தார். அதை பற்றி இதில் சொல்கிறார் அவர். என்னை இழந்த நலம்ங்கிறார். நான் எனக்குள்ளவற்றையெல்லாம் விட்டுவிட்டேன், அவை என்னுடையது என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டேன், நான் என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டேன். நான் வேறு நீ வேறு அல்ல முருகா, நான் தனி மனிதன் அல்ல, நான் இந்த உலகம் அனைத்திலும் நிறைந்தவன், அனைத்தும் என்னுள் இருக்கிறது, நானும் அனைத்தும், இந்த ஜெகமும் நானும் வெவ்வேறு அல்ல, இந்த ஜெகமும் நீயும் வெவ்வேறு அல்ல, இந்த ஜெகத்தில் ஒருவனான நான் நீயே தான், உன்னிலிருந்து நான் வேறுபட்டவன் அல்ல என்ற உணர்வை, அத்வைத உணர்வை நான் முழுமையாக பெற்றுவிட்டேன். அப்படிங்கிறத எல்லாம் வர என்னை இழந்தங்கிற வார்த்தைகளை சொல்றாங்க. என்னை நான் இழந்து விட்டேன் முருகா, எல்லாவற்றையும் இழந்தேன், என்னையும் நான் இழந்து விட்டேன். இழந்தேன்னா ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணல, ஐயோ என்னோடதெல்லாம் போயிடுத்தேன்னு இல்லை, நான் எனது இல்லை என்று நானாக அந்த பற்றை விட்டு விட்டேன் அப்படிங்கிறார். அது எனக்கு நன்மையே தந்ததுங்கிறார், அதான் நலம்ங்கிறார். எல்லாத்தையும் போச்சுன்னா ஐயோன்னு எல்லாம் அழுதுட்டு இருப்பா, என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல என்னோட பணம் எல்லாம் போச்சு, அவர் இதுதான் எனக்கு நன்மை கொடுத்தாரு. என்ன நன்மைனாக்கா, இது விட்டதுனால அகங்காரம் மமக்காரத்தை ரெண்டும் விட்டதுனால முருகனுடைய அனுபூதி, அந்த பரம்பொருளுடைய அனுபூதி அவர் கிடைச்சது. அதுல அவருக்கு பேரானந்தம், சொல்ல உணாதது இந்த ஆனந்தமே. பார்த்தோம் இல்லையா, நம்ம போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் மனமும் வடிவும் இல்லாததொன்று வந்து வந்து தாக்கும் என்னை தன் மனோலயம் தானே தரும் என்னை தன்வசத்தே ஆக்கும் ஆறுமுகவா, சொல்ல உணாதது இந்த ஆனந்தமே அப்படின்னு அப்படி உருகி உருகி பாடுறார் கருணையநாதர். அது அந்த ஆனந்தம் இருக்கையா, சொல்ல உணாத ஆனந்தம், அதைத்தான் இந்த நலம்ங்கிறார். சொல்ல உணாத அப்படிப்பட்ட ஆனந்தம் சாதாரணமா கிடைக்காது நமக்கு. ஏதோ இந்த உலக பற்றுகள்னால் நமக்கு பெறக்கூடிய ஆனந்தம்லாம் இருக்கு. இந்த புலன்கள், ஐம்புலன்களால் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் இது நிரந்தரமானதுல அழியக்கூடியது. அது மாதிரி இது பேரானந்தம் கிடையாது, இது சிற்றின்பம் தான். பேரின்பம் பேரானந்தம் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனின் அனுபூதி ஒன்றே பேரானந்தம், நிரந்தரமாக நிலைத்திருக்கக்கூடியது. அதைத்தான் நலம் என்று கூறுகிறார். அந்த நலம் எல்லாம் வர எண்ணெய் இழந்த நலம். அப்படிப்பட்ட அந்த அனுபூதி உன்னை நான் அனுபவித்த விதத்தை நான் உலக மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த கந்தர் அனுபூதியை எழுத துவங்கிவிட்டேன். ஆனால் இதற்கு மேல் எனக்கு சொல்ல தெரியவில்லை முருகா. என்னுடைய அனுபவம் அப்பொழுது எப்படி இருந்தது? இவருடைய அனுபவம் இவர் தானே சொல்லணும், இவர் சொல்ல மாட்டாரா, முருகன் சொல்லணுமா? ஆனால் முருகனுக்கு எல்லாமே தெரியும். இவருடைய அனுபவம் எப்படி இருந்ததுன்னு முருகனுக்கு தெரியும். அதனால இழந்த நலம் சொல்லாய் முருகா, நீ சொல்லுப்பா எனக்கு அப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி முருகன் சொல்லாய் முருகா. சுர பூபதியே, சுரன்னாக்கா தேவர்கள், தேவர்கள் சுரபூனாக்கா நம்ம இதை பூமிங்கிற, நம்மள இருக்கிற பூமி பூமி. அது மாதிரி தேவர்கள் இருக்கிற தேவலம் சுரபூன்னு பேரு. அவர்கள் இருக்கக்கூடிய பூமி சுரபூ. அந்த சுரபூனுடைய பதி, பதினா தலைவன். இப்போ கேட்கலாம், தேவர்கள் உலகத்துக்கு பதி தேவேந்திரனாச்சு, இப்படி முருகனை பத்திங்கிறது. தேவேந்திரன் அவனுடைய தேவலோகத்தை எல்லாம் கொடுத்து அவன் சிறையில் வாடிக்கொண்டிருந்தான். கை காலெல்லாம் பிணைச்சு அவனை சிறையில போட்டிருந்தான். சூரபத்மன், அப்புறம் சிங்கமுகாசுரன், அப்புறம் சூரன், இந்த 3 பேருமா சகோதரர்கள் 3 பேரும். சூரபத்மன், அப்புறம் தாரகாசுரன், சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் 3 சகோதரர்களும் தேவலோகத்தில் அனைவரையும் யுத்தத்தில் வென்று அனைவரையும் சிறை பிடித்து சிறையில் அடைத்து தேவலோகத்தை அவர்களின் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்திருந்தார்கள். அப்படியெல்லாம் இப்பெல்லாம் ஆட்சியை கவுத்து இன்னொருத்தர் ஆட்சிக்கு வராது. அது மாதிரி
அப்போ வந்து இவன் எந்த பவரும் இல்லாமல் இருந்தான். அப்படிப்பட்டவனை இந்த அசுரர்களை அழித்து சம்ஹாரம் செய்து அமரர்களை மீண்டும் அமராவதியில் குடிவைத்தவன் முருகப்பெருமான். ஆகவே தேவேந்திரனின் தலைவன் முருகன். எனவே சுரபூபதிக்கு பதி முருகப்பெருமான், சுரபூபதிக்கு பதி அவன், சுரபூபதியேன்னு சொல்றான். முருகனை தான் வந்து கூட்டிட்டு போய் தரிசனம் பண்ண வச்சு முருகனை தானும் தரிசனம் பண்ணி அவங்ககிட்ட இந்த ரிக்வஸ்ட் வைக்கிறார் அப்படின்னு சொல்றான். அடுத்த பாட்டு என்ன? இதுல என்ன சொல்றாருனாக்கா, இப்ப நம்ம வந்து இந்த விரிந்து பரந்த புவனத்தை நாம் பார்க்கிறோம். புவனம்னா யூனிவர்ஸ், எல்லை இல்லாதது. இதுல எத்தனையோ ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ், ஈச் கண்டெய்னிங் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். இதெல்லாம் பார்க்குறோம். பெரிய மனசில் நினைக்கவே முடியாது அந்த அளவுக்கு. இவ்வளவும் தாங்கியிருக்கக்கூடிய ஆகாயம், அது பறந்து விரிந்த ஆகாயம், எல்லாமே எல்லை இல்லாதது. அப்புறம் நம்ம பூலோகத்தில் எவ்வளவோ வித உயிரினங்களை பார்க்குறோம். கணக்கில் அடங்காத இது நம்மளுடைய அறிவுக்கு எட்டிந்து கொஞ்சம் தான், அதுவே என்ன இறந்தவைகள் இதெல்லாம் பார்க்குறோம். பார்த்ததுக்கப்புறம் இவ்வளவு ஹெட்ரோஜினியேட்டாக இவ்வளவு வகைப்பட்ட உயிரினங்கள், மற்ற இதெல்லாம் கிரகங்கள், நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தனித்தனியாக தோன்றிருக்குதானே இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு ரிதம் இருக்கு. அதனால இதெல்லாம் ஒன்றாக தோன்றினவை அல்லது ஒரு பொருளிலிருந்து இவை அனைத்தும் தோன்றியவை. அதனால இதுக்கெல்லாம் மூலமான பொருள், மூலப்பொருள் அல்லது உண்மை பொருள். இப்போ வந்து இந்த ஜெகத்து வந்து உண்மை இல்லைங்கிறோம், இது மாயைங்கிறோம். இது மாயைனாக்கா உண்மை எது அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்வி தான் இதில் கேட்கிறார். நம் காணக்கூடிய அனைத்திலும் மெய்ப்பொருள்ங்கிறது எது இருக்கிறார்? பொருளாவது எது வந்து மெய்ப்பொருள்? ஷண்முகனேன்னு ஷண்முகன் கிட்ட கேட்கிறார். இதை வந்து முருகன் கிட்டேயோ கந்தன் கிட்டேயோ கார்த்திகேயன் கிட்டேயோ காங்கேயன் கிட்டே யார்ட்டையும் கேட்கல, ஷண்முகன் ஆறுமுகன் கிட்ட கேட்கிறார். இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம இந்த பொருள் விளக்கம் பார்க்கும்போது பார்ப்போம். இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துல எவ்வளவு முடியுமோ பார்க்கலாம். இதுல முதல்ல என்ன சொல்லலாம்? வானோ புனல் பார் கனல் மாருதமோ அப்படிங்கிறார். இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும் நான் சொல்றதுக்கு முன்னாடியே. ஆனா இதுல வந்து புனல் பார் கடல், இது வந்து தமிழ் இலக்கணம். வானோ புனலோ பாரோ கனலோ மாருதமோன்னு எல்லாமே கேள்வி. இப்போ இதில் புத்தகத்தில் சில கேள்விக்குறிகள் இருக்கும். ஆனால் பார் கனல் மாருதத்துக்கு கேள்விக்குறி இருக்காது, அதுலேயும் கேள்விக்குறி போட்டுக்கணும். வானோன்னா இதில் எதுன்னு கேட்குறாரு. அதாவது வானோன்னாக்கா ஆகாயமோ, அதாவது மெய்ப்பொருள், அதாவது முழு காரணமான பொருள், அனைத்தும் எதிலிருந்து தோன்றியதோ அந்த பொருள் எதுன்னு முருகன்கிட்ட கேட்குறார். கிளாரிஃபிகேஷன் அவருக்கு தெரியல, யோசிக்கிறார், அவருக்கு தெரியல. அதனால முருகன்கிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் கேட்குறாரு. இந்த பெரிய இவ்வளவு பெருசு விரிந்த ஆகாயம், இந்த யூனிவர்ஸ் அவ்வளவு பெருசு, அதில் வந்து இந்த பொருள், இந்த ஸ்டார்ஸ் வந்து கோடான கோடி ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம இந்த யூனிவர்ஸை பற்றி நீங்கள் சயின்ஸில் படிச்சீங்கன்னாக்கா இதில் வந்து வெற்றிடம் தான் நிறையா, ஆகாயம் தான் நிறையா இருக்கபடி இதில் ஸ்டார்ஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படின்னு ஸ்டார்ஸே இவ்வளவு ட்ரில்லியன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டாரும் அவ்வளவு ஹியூஜ். நம்ம சூரியனை மாதிரி 1000 மடங்கு பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்கு. ரொம்ப தள்ளி இருக்கிறது நம்ம கண்ணுக்கு துணுடா தெரியுது நட்சத்திரம். அந்த மாதிரி அவ்வளவு பறந்து விரிந்ததுக்கு அதையும் தாங்கி அதில் வந்து வெற்றிடம் நிறைய, இந்த பொருள் கம்மின்னாக்கா அப்போ எவ்வளவு விரிந்தது அந்த ஆகாயம். அதனால நினைக்கிறேன் ஆகாயம் இவ்வளவு விரிந்ததாக இருக்கிறதுனால ஆகாயத்திலிருந்து தான் எல்லாம் தோன்றிச்சோ, அதுதானே எல்லாத்தையும் தாங்கிறது. எல்லாமே ஆல் த செலஸ்டியல் பாடிஸ் ஆர் ஃப்ளோட்டிங் இன் த ஸ்கை இல்லையா? அந்த ஆகாயம் தான் அனைத்தையும் தாங்குகிறது. அதனால அதுதான் ஒருவேளை எல்லாத்துக்கும் மூலப்பொருளோ, அதுதான் உண்மை பொருளோ மெய்ப்பொருளோ, மற்றவை எல்லாம் பொய்மையோ அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்புறம் வந்து ஆகாயம் மட்டும் இருந்தா அப்படி ஆகாயத்திலேருந்து உயிர் தோன்றாது அப்படின்னு சொல்லி, அப்போ உயிர்கள் தோன்றுவதற்கு என்ன முக்கியம் அப்படின்ட்டு நீர் முக்கியம் இல்லையா? நீரின்றி அமையாத உலகம்னு சொல்றது உண்டு. அவர் ஆப்பப்புணத்து பிருத்திவின்னு இதுல ருக்குவேதத்தில் உண்டு. அதாவது இந்த பிருத்திவியே நீரிலிருந்து தோன்றியதுன்னு. அதனால புனலோன்னு கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க? அதில் வானம், அப்புறம் புனல். புனல்னாக்கா நீர், ஆகாயம் சொல்லிட்டு நீர் சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன் எதை பற்றி சொல்ல வர்றாங்க. பஞ்சபூதம் வானோ புனலோ, அப்புறம் பார் இல்லையா? பார்னாக்கா நிலம்.
நிலம்னா நம்ம இருக்கிற நிலம் மட்டும் இல்லை, நம்ம அதாவது நிலம்னா என்னன்னா இப்போ நட்சத்திர கூட்டம்லாம் கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கு. அது மாதிரி எவ்வளவு திரவ வடிவத்தில் இருக்கக்கூடியவைகள் இருக்கு. ஆனால் அதுலலாம் நம்ம போய் கால் பதிக்க முடியாது. இப்போ திரவமாக இருந்ததுன்னா இப்போ தண்ணிக்குள்ளே போய் நின்னாக்கா நம்ம முழுகிடுவோம். ஸ்விம்மிங் தெரிஞ்சாலும் திரவம் முழுகிடுவோம் நம்ம. அதனால கேஸில் போய் நிற்கவே முடியாது, ஃப்ளோட்டு தான் பண்ணணும். அதனால பூமி திடமான பூமி இருந்தால் நம்ம கால் பதித்து நிற்க முடியும். அதனால பார்னாக்கா இந்த திடமான பொருள். இப்போ இந்த பூமியில் இருக்கிற இடம் மட்டும் பார் கிடையாது. சந்திரனில் போய் நம்ம லேண்ட் ஆனால் ரோவர் லேண்ட் ஆச்சுன்னா அதுவும் பார் தான். மார்க்கில் போய் லேண்ட் ஆனால் அதுவும் பார் தான். இது மாதிரி திடப்பொருள். ஸோ அந்த திடப்பொருள் தான் மூலப்பொருளோன்னு கேட்குறாங்க. அப்புறம் இருக்கவே இருக்காது. ஆகாயம் இருக்கு, நீர் இருக்கு, இது இல்லாமல் திடம் இது எப்படி இருக்கும்? அண்ட் எத்தனையோ மார்க்கில் இருக்கிறெல்லாம் மூணுலலாம் உயிரினமே கிடையாது. அது எப்படி அதனால் மூலப்பொருளாக இருக்கணும்? உயிருள்ள கான்சியஸ்னஸ் உள்ள ஒன்றுதான் அனைத்திற்கும் மூலமாக இருக்க வேண்டும். அதனால இந்த கேள்வியெல்லாம் வேக வேகமாக தள்ளிடுறேன். இது இல்லை, இது இல்லை, இது இல்லை. பாரா கடல் ஒருவேளை நெருப்பாக இருக்கலாமா? இருக்கலாம். ஏன்னாக்கா இப்போ இந்த யூனிவர்ஸில் எடுத்துட்டாக்கா மெஜாரிட்டி ஸ்டார்ஸ் தான் இருக்கு. பிளானட் ரொம்ப கம்மி. ஸ்டார்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் பிக்கர் தேன் பிளானட்ஸ். இப்போ நம்ம சூரிய குடும்பத்தை எடுத்தாலே அத்தனை கிரகங்களையும் ஒன்று சேர்த்தால் சூரியனுடைய ஒரு சிறு துகள் தான் ஆகும். சூரியனுக்கு இணையாகாது. அப்படி இருக்கும்போது எத்தனை சூரியன் மாதிரி எவ்வளோ ட்ரில்லியன் 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 சொல்லிட்டே போயிருக்கலாம். ட்ரில்லியன் டைம் சொல்லலாம். அவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கு. அனைத்தும் நெருப்பால் ஆனது இல்லையா? அதனால நெருப்பு தான் இதுக்கெல்லாம் மூலமா இருக்குமா? ஏன்னா இந்த மெஜாரிட்டியா இருக்கிறது நெருப்பு. ஆகாயத்துக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நெருப்பு. நெருப்பா இருக்கலாமா? இல்லை, இருக்காது. ஆகாயமே நம்ம இல்லைன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் நெருப்பு அப்படி இருக்கும் அப்படின்னு அதையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சரி, பஞ்சபூதத்தில் என்ன காலி இது இருக்கு, காற்று. காற்று இருக்கவே இருக்க முடியாது. ஏன்னா காற்று எல்லா இடத்துலையும் இல்லை. பூமியில் இருக்கு. சந்திரனில் போனால் காற்று இருக்கா? இல்லை. இதில் வேறு கிரகங்களில் போனால் காற்று இருக்கா? இல்லை. நிறைய இடத்துல அட்மாஸ்பியரே இல்லாத கிரகங்கள் இருக்கு. அதனால அது மாதிரி வெற்றிடம், ஆகாயத்தில் வெற்றிடம் நிறைய இருக்கு. எதுவுமே இல்லாமல் அந்த வெற்றிடத்திலாம் காற்று கிடையாது. அதனால மாறுதமும் கிடையாது சொல்லி பஞ்சபூதங்களை தள்ளி விடுகிறார். இவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த முதல் வரியில் இருக்கிற 5 கேள்விகளையும் ஒரு கேள்வியாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதனால ஒரு கேள்வி என்னன்னா பஞ்சபூதங்களா, மெய்ப்பொருள் ஆனது பஞ்சபூதங்களா அப்படிங்கிறார். அடுத்து என்ன கேள்வி கேட்கிறார்? ஞானோதயமோ. இப்போ இந்த பஞ்சபூதங்களை நம்ம எப்படி உணர்ந்துக்கிறோம்? பஞ்சபூதங்கள் இருக்குன்னு நம்முடைய அறிவினால தானே உணர்ந்துக்கிறோம். அதனால இந்த பஞ்சபூதங்களை நம்ம அறிவினால உணர்ந்துக்கிறனால இந்த அறிவு பஞ்சபூதங்களுக்கு மேலானது. அனைத்தையும் நாம் அறிவினால் உணர்ந்து கொள்வதால், ஞானத்தினால் உணர்ந்து கொள்வதால் அது இவற்றிலே மேலானது. ஆகையால் நம் ஞானம்தான் அனைத்திற்கும் காரணமாக, நம் ஞானத்தின் காரணமாக அனைத்தும் தோன்றியதோ அப்படின்னு கேட்கிறார். இருக்க முடியாது. ஏன்னா நாம் தோன்றியதற்கு அப்புறம் தான் நமது ஞானம் தோன்றியது. ஆகவே நாம் தோன்றியதற்கு முன்பே இந்த பிரபஞ்சம் இருந்திருக்கிறது. பூலோகம் பின்புதான் தோன்றியது. சூரியன்லேருந்து பூமி எப்படி வந்ததுனாக்கா சூரியன்லேருந்து ஒரு சின்ன ஒரு துகள் பிரிஞ்சு அது சின்ன துகளானதுனால அதில் சர்ஃபேஸ் ஏரியா லார்ஜ் கம்பேர்ட் டு வால்யூம். சர்ஃபேஸ் ஏரியா நிறையா இருக்கிறதுனால அது சீக்கிரமாக குளிர்ந்துடுது. சீக்கிரமாக குளிர்ந்து அது சாலிடிஃபை ஆகி அதில் நீர் உண்டாகி அப்படி நம்ம உயிரினங்கள் உண்டாகி பூமி உண்டாகி. அப்போ இந்த என்னுடைய ஞானம்ங்கிறது, மனிதனுடைய ஞானங்கிறது மனிதன் தோன்றினதுக்கு அப்புறம் உண்டானது. மனிதன் தோன்றுவதற்கு முன்பே பூமி இருந்திருக்கு. பூமி இருப்பதற்கு முன்பே சூரியன் இருந்திருக்கிறது. சூரியன் இருப்பதற்கு முன்பே பல கோடி நட்சத்திரங்கள் இருந்திருக்கிறது. அதனால என்னிலிருந்து, என்னுடைய ஞானத்திலிருந்து இவை தோன்றி இருக்க முடியாது. ஞானோதயமோ. அடுத்து நவில் நான் மறையும். நவில்னா சொல்லக்கூடிய, ஓதக்கூடிய 4 வேதங்களோ. ஏன்னாக்கா ஞானத்தை பற்றி வந்தோடனே ஞானத்துக்கு காரணம், மூல காரணம் எது? வேதங்கள். வேதங்கள்லேருந்து ஞானம் இல்லை. ஆதியில் மனிதன் எந்த அறிவும் இல்லாமல் இருந்த பொழுது இறைவன் மனிதனுக்காக வேதங்களை ஒளி வடிவமாக தோற்றுவித்தான். அந்த ஒளி வடிவமாக தோன்றின வேதங்களை சில ஞானியர்கள், பூமியில் இருந்த அப்பொழுது இருந்த சில ஞானியர்கள், ரிஷிகள், அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதை தலைமுறையாக பரப்பி இப்போ இன்னைக்கு வேதம் இருக்கு. ஆனால் அந்த வேதத்தில் சொல்லப்படாத கருத்தே உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அது வேதத்தில் இருக்கு. அதனால அதுதான் ஞானத்தின் கருவூலம், ஞானத்தின் முழு முதல்
தோற்றத்திற்கு காரணமானது அதுதான். ஞானம் தோற்றுவதற்கு காரணமானது வேதம். அதனால ஞானோதயமோன்னு கேட்டால் ஞானம் கண்டிப்பாக இருக்காது. ஞானத்துக்கே காரணமான வேதம் தான் அனைத்துக்கும் மூலப்பொருளாக இருக்குன்னு நவில் நான் மறையோ அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் இது வருது. சரி, இதெல்லாம் சொல்கிறோம், ஆனால் ஏன் நானாக இருக்கக்கூடாது? நான் தான் அனைத்துக்கும் மூலப்பொருளாக இருக்கலாமே, அனைத்திற்கும் ஆதி பொருளாக மூலப்பொருளாக மெய்ப்பொருளாக நான் இருக்கலாமேங்கிறார். அப்படி சொல்றதுக்கு காரணம் இருக்கு. ஆணவம் மட்டும் காரணம் இல்லை. அதான் இது அதாவது இப்போ ஆரம்பத்தையா என்ன பார்த்தோம், முதல்ல 5 பூதங்களை பார்த்தோம். அதுக்கு பௌதீகவாதிகள் என்ன சொல்லுவா, ஆமாம், அது இந்த சயின்டிஸ்ட் அவெல்லாம் ஆமா, இந்த 5 பூதங்களை தவிர எதுவுமே கிடையாது பிரபஞ்சத்தில், எல்லாமே இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் தீஸ் 5 எலிமெண்ட்ஸு, அதனால இதுதான் மூலப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அடுத்து ஞானோதயமான ஞானவாதிகள் ஞானம்தான் அனைத்திற்கும் காரணம்பா, வேதாந்தவாதிகள் வேதம்தான் அனைத்திற்கும் மூல காரணம்பா, அகங்காரவாதிகள் நான் தான் அனைத்திற்கும் மூல காரணம். அது சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அகங்காரத்துல வந்தது இல்லை. அது நானோன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு கருத்து இருக்கு, இந்த பிரபஞ்சம் மாயை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம காண்பது அனைத்தும் மாயை, இது எல்லாமே உண்மை கிடையாது. ஆனா நான் என்பது உண்மை. ஏன்னா நான் அப்படிங்கிறத நம்ம உணர்றோம், நான் இருக்கேன்றது. மற்றதெல்லாம் நம்ம மனசு கற்பிக்கிறது. இப்போ நீங்க இருக்க, இந்த உலகம் இருக்கு, இந்த பேண்ட் இருக்கு, இதெல்லாம் நம்ம மனசு கற்பிக்கிறது, என்னுடைய மனசுல தோன்றது. ஆனா அது ப்ரூஃப் இல்லை. இது இந்த உலகம் இருக்கு, இந்த நட்சத்திரம் இருக்கு, அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நம்ம தூங்கும் போது நமக்கு கனவு வருது. இந்த கனவுல நம்ம இந்த உலகத்துல காணாத சில பொருள்கள்லாம் வந்திருக்கா இல்லையா, எவ்வளோ எத்தனையோ நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள்லாம் வருவா, அவளெல்லாம் பார்க்கணும். அந்த சமயத்துல கனவு காணும்போது அதெல்லாம் நிஜம் அப்படின்னு நமக்கு மனசுல தோன்றும். கனவு முடிஞ்ச உடனே நமக்கு தெரியும் அதெல்லாம் பொய், யாரையும் காணாம நிஜமா இருந்தா முடிஞ்சதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியல, இப்போ வேற ஆளுங்களை பார்க்கணும் முடிஞ்சதுக்கப்புறம். அதே மாதிரி இது ஒரு நீண்ட கனவு. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நீங்கள், இந்த உலகம், இந்த சந்திரன், சூரியன் எல்லாமே ஒரு கனவு, நீண்ட கனவு. இது எப்பவுமே இருக்கக்கூடிய கனவு, அது தோன்றி மறையக்கூடிய கனவு. அதுதான் வித்தியாசம். இதுவும் ஒரு கனவு தான், பிரபஞ்சமும் அனித்தியமானதுதான், உண்மையானது அல்ல அப்படிங்கிற எண்ணத்தில் எடுத்துதான் நான் மட்டுமே உண்மை, நான் தான் மெய்ப்பொருள், என்னின் பிரதிபலிப்பு தான் நடக்கும். அது சொல்றது உண்மைதான். ஏன்னா நான் போது என்னாவது பரமாத்மா உள்ள வந்துடுவார், ஜீவாத்மா மட்டும் இல்லை. இப்போ பரமாத்மா உள்ள வந்தால் பரமாத்மாவோட பிரதிபலிப்பு தான் அனைத்து அண்டங்களும், இந்த தரத்தரங்களும். அதனால அது ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் அது அகங்காரத்தில் நானோன்னு சொன்னால் அது உண்மை இல்லை, யானோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறார். யானோனாக்கா இந்த எண்ணங்கள்லாம் எங்கேருந்து வருது, நான் என்னிலேருந்து இதெல்லாம் வந்ததுனாக்கா, இப்போ கனவு என்னுடைய எண்ணத்தில் வருது. நீங்கள்லாம் இருக்கிறது எண்ணத்தில், மனசில். ஆனால் என்னுடைய கையிலேருந்தோ காலிலேருந்தோ நீங்கள்லாம் வரல, நீங்கள்லாம் என் எண்ணத்திலேருந்து வந்திருக்க. அதனால மனமோ அப்படிங்கிற நான் சொன்னிருக்கிறோம், எனக்கு மேலா இருக்கிறது என்னோட மனம். அந்த மனம்தான் காரணம், மனம்தான் காரணம். அனைத்தையும் கற்பிக்கக்கூடியது, இப்போ நேரில் பார்க்கக்கூடிய அனைத்தையும் கற்பிக்கக்கூடியது மனது, கனவில் பார்க்கக்கூடியதையும் கற்பிக்கக்கூடியது மனது. அதனால மனதிலிருந்து தான் அனைத்தும் தோன்றின அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அன்னைக்கு. உடனே முருகப்பெருமான் வேகமா சொல்றாருக்காக, இல்லப்பா தப்பு பண்ணிடாத, மனம்தான் அனைத்துக்கும் மூலம் சொல்லி நீ தப்பு ராங் வழி கொடுத்துடாத. நீதிபதியை அவருக்கு மேல இருக்கக்கூடிய நீதிபதி தடுக்கிறார். தடுத்து சொல்றார், என்னை ஆண்ட இடம் அப்படின்னு சொல்லி சொல்றார். உன்னை ஆண்ட இடம் தான்ப்பா இந்த அனைத்துக்கும் காரணம். இவர் ஆண்ட இடம் எது? முருகப்பெருமான். அருணகிரிநாதரை ஆட்கொண்ட இடம் எது? முருகப்பெருமானுடைய திருவடி, முருகப்பெருமானுடைய திரு உள்ளம். அதான் பரம்பொருளின் திரு உள்ளம். அதுதான் சூப்பர் கான்சியஸ்னஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்றது. அது இப்போ எல்லாமே இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாம் ஒற்றுக்கொள்ளக்கூடியது. இப்போ சயின்டிஸ்டும் ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரிஜினலாக ஒரு சூப்பர் கான்சியஸ்னஸ் இருந்துட்டு அது சுப்ரீம் என்ன சொல்லுவா, சுப்ரீம் பிரெயின் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாங்க. சயின்ஸில் அப்படி தானே சொல்ல முடியாது, வேற விதமாக சொல்ல முடியாது. அந்த சூப்பர் கான்சியஸ்னஸ்ல தான் அனைத்தும் வந்திருக்கிறது. அதுதான் பரம்பொருள், அதுதான் அனைத்துக்கும் மூல காரணம். எனவே அருணகிரியே, உனது மனம் கிடையாது அனைத்துக்கும் மூல காரணம், அந்த மனத்தையும் படைத்தது அந்த பரம்பொருள். ஆகவே உன்னை ஆட்கொண்ட அந்த பரம்பொருளாகிய நானே அனைத்துக்கும் மூல காரணம். அப்படி இதுதான் பகவான் கிருஷ்ணனும் பகவத்கீதையில சொல்லியிருக்கார், என்னிலிருந்தான் அனைத்தும் தோன்றியது. அதே தான் அவர் சொல்றார், அனைத்தும் தோன்றியது என்னிலிருந்து,
அதனால் அனைத்திற்கும் மூலப்பொருளானது நான். மூலப்பொருள் மட்டுமல்ல, உண்மை பொருள். மீதி அனைத்தும் மித்யா. நான் ஒன்றே நித்யா. நான் மட்டும்தான் நித்தியமாக இருப்பவன். நித்யானாக்கா இல்யூஷன், அதாவது மாயை. மீதி எல்லாம் மாயை. நீ பார்க்கக்கூடிய ஜெகம் அனைத்தும் மாயை. நீயும் மாயைக்கு உட்பட்டவன். நான் ஒன்றுதான் நிஜம். நான் நினைத்தால் இந்த மாயை அனைத்தையும் அழித்து விட முடியும். ஏன்னா அப்படி சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறார். அவர் கேட்ட கேள்விக்கு அது கேள்வி கேட்டுட்டே வரார் கடைசி வரி வரைக்கும். கடைசி வரியில முருகன் பதில் சொல்லி அதை நமக்கு பதிலா அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். முருகன் சொன்ன பதிலையே கடைசியில சொல்லியிருக்கார். எனை ஆண்ட இடம் தானம். அந்த தானோங்கிற வார்த்தை அங்கதான் வருது. இந்த முதல்ல என்ன சொல்றார்? வானோ வான் தானோன்னு கேட்டுக்கலாம். பார் தானோ, புனல் தானோ அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அப்புறம் யான் தானோ, மனம் தானோன்னு எதுவுமே சொல்லலை. ஆனா இப்போ சொல்லுவாங்க, ஓ இதுதானா, நிறைய ஆப்ஷன் சொல்லிட்டு கடைசியில் ஓ இதுதானா அப்படின்னா இதுதான் அர்த்தம். அதுதான் இது தானா கேட்கும். அதனால தான் சொல்றோம் எனை ஆண்ட இடம் தானோ. அதுக்கு மட்டும் தானோங்கிற அடைமொழி வருது. ஏன்னா எனை ஆண்ட இடம் தான் அப்படிங்கிற உறுதியை சொல்றதுக்கு தான் தானோ அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா முருகப்பெருமான் கொடுத்த வேர்டிக் இது. எனை ஆண்ட இடம் தான் அருணகிரியே, உன்னை ஆண்ட இடமாகிய நான் தான் அனைத்திற்கும் மூல காரணமான பரம்பொருள் அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறார் முருகப்பெருமான். இவர் அருணகிரி எழுத ஆரம்பிச்ச இந்த பாட்டு, இந்த ஒரு பாட்டை முருகப்பெருமான் முடித்து வைக்கிறார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு